ஹேலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேப்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைண்ட் கிராஃப்ட்டில் நம்ம ஒன் பிளாக் மோட் பேக் தான் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்க போகுது இன்றைக்கி இது ஒன் பிளாக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்து பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் கேட்டால் அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா காரணம், எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு பேர் என்னது, ஞாபகம் வந்துடுச்சு, மண்டபம். அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால போட்டு அடின்னு அடிக்கானவ. நானும் எப்பண்டா வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அது கொடுக்கவே முடியல. சரி இப்படியே எடுத்துருவோம், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ என்னத்தை பார்க்க போகிறோன்னா, அதை சொன்னதை தான் சொல்ல விரும்பலை. ஒன் பிளாக் தான், ஒன் பிளாக் மோட் பேக். இந்த மோட் பேக் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இது, அப்பப்போ எல்லாம் கீழே விழுந்துருக்கு, ஆனால் அது மறுபடியும் கிடச்சிருது. எப்பட்றா? உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேமை பற்றி அவ்வளோவாலாம் தெரியாது. ஏன்னா நான் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளாண்டது. இப்போ தான் நான் அதுக்கப்புறம் தான் வரேன். எனக்கு அதனால் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. மைண்ட் கிராஃப்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து இன்னும் ஒரு மன்மத ப்ரோ பிளேயராக மாற்றுறீங்க. இதுதான் உங்கள் வேலை, ஓகேவா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டாஸ்க். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை ஒரு ப்ரோ பிளேயராக மாற்றுவீங்கள்ல, நம்பலாம்ல. அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கணும். நம்ம சேனல் கொஞ்சம் ரொம்பவே டவுனாக கிடக்கு. அதனால் பார்க்குற எல்லோரும் நண்பர்களே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுட்டு பாருங்களேன். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல. அது சின்ன சேனலு, கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டாக கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு பார்க்குறது. ரைட் மாப்பிள்ளை, இப்போ நம்ம என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? சேனல் டவுனாக கிடக்குதுன்னு பார்த்தோம்ல. அது உங்கள் விருப்பம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண பிடிக்கலனா நண்பர்களை தயவு செய்து ஒரு லைக்கை போட்டு பார்க்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துடலாம். முதல்ல இந்த பிளாட்ஃபாரத்தை நம்ம அமைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கொஞ்சம் வுட் எடுத்து, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு டூல்ஸ் செய்யணுமாப்பா. இல்லைன்னா இங்கே ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகும். நம்ம கொஞ்சம் நைட் ஆனால் அது அவங்ககிட்ட இருந்து சர்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல டூல்ஸ் ஆகணும். முதல்ல இப்படி வச்சா குச்சி செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நினைக்கலாம், உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, அப்புறம் எப்படின்னாடா உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு எங்களை ஏமாற்ற பார்க்குறியான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது மக்களே. நான் பேசிக்கான டுட்டோரியலை பார்த்து தாங்க இது இப்போ டூல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பேசிக் தானே. அதனால நான் இது யூடியூப்டே கேன்ட்டு பார்த்தேன். யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. இங்கே பாருங்கள் பன்னிக்குட்டி, கீழே இல்லை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கோம். ஐயோ, சாப்பாடுக்கு அது யூஸ் பண்ணலாம்ல. ஐயோ, மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டேனே. சாப்பாடு வேணும்ல நம்மளுக்கு முதல்ல. அட பாவத்தை ஆனால் இதுலேயே நிறைய ஆப்பிள்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் மரங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ்லாம் கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு வாட்டர் பக்கெட் வந்துச்சுன்னா ஒரு விவசாய நிலம் செஞ்சிடலாம். பார்ப்போம், தருவாங்களா இல்லையான்னு தெரியல. முதல்ல ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த செஸ்ட்டை உடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கணும். இந்த ஒன் பிளாக்லேயே என்ன ஒரு எரிச்சலான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இப்படி தோண்டிக்கிட்டே இருக்க தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பொருள் வரும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே இது எரிச்சலாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து உடச்சிட்டு அடுத்து போடு, நம்மளுக்கு வாட்டர் பக்கெட்டு கிடச்சிருச்சு மக்களே. இந்த மைண்ட் கிராஃப்ட்டுக்காரன் மைக் வச்சு எங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கேட்டோடனே ஒன்று அப்படிலாம் தரமாட்டானுல. சரி, என்னமோ அடுத்த செஸ்ட்டு. பரவாயில்ல. டார்ச்சு கொடுத்துருக்கானுங்க, நைட் டைமில் யூஸ் ஆகும். இது இப்போ இதில் அப்டேட்லாம் வரும். இப்போ இந்த ஒன் பிளாக்லேயே தான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயும் அப்டேட் வந்துட்டு. இல்லைங்க, நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது. என் வாயில் தான் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பல்லு விளக்காமல் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு, அதனால தான் இருக்கும். நாத்தம் தாங்க முடியாமல் இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. இப்போ நம்மளுக்கு இது ஸ்டோன் அப்கிரேடு வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது கேவ் கிடையாது, இது ஜங்கிள்னு நினைக்கங்க. பாருங்கள், வந்ததே தான் வருது. அந்த மரம், அதுக்கப்புறம் அந்த அது பேருந்து டேட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. கேவ் இது வந்தால் தான் நம்மளால் இது கோல் கிடைக்கும். அப்புறம் டார்ச்சு செய்ய முடியும். அதுக்கப்புறம் அயனு வேணும். இது எல்லாத்தையும் என்ன தான் நம்மளால் இதில் சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த என்டர் ட்ராகன் அவனை டிஃபீட் பண்ணுற வரைக்கும் இது தொடங்கும். அதனால் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இங்கே பிளாட்ஃபாரம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஏன்னா இங்கே அடிக்கடி இந்த மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகும் நைட் ஆனால்.
அப்படி ஆகும்போது இவனுங்க நம்ம இந்த க்ரீப்பர் பைவில் வந்தான்னு வச்சுக்கோங்க, பச்சை கலர் மண்டையன் அது டொமீல் தான், அவ்வளோதான் நம்ம செத்தே போயிடும். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா விளங்கிடும். இதில் வேற இப்போவே லைட்டாக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வேற மழை வேற. அப்படின்னா இது ஜாம்பிஸு இல்லை ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இது மழை போகிறது வரைக்கும் அவனுக்கு டீஸ்பான் ஆக மாட்டானுவ, சூரியனில் எரிய மாட்டானுவ, எதுவுமே பண்ண மாட்டானுவ. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு நைட்டில். இந்த டார்ச்சை மட்டும் இப்போ வைக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம இது 1 பிளாக்கு 2 இப்போ வந்து ஐயோ என்னடா இது எல்லாமே எனக்கு இப்படி மறக்குது. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், நான் இதை தோண்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வரேன். மக்களே ஞாபகம் வந்துருச்சு மக்களே, இந்த 1 பிளாக் எபிசோடு இது பார்ட் 2 போடுவோம்ல. அப்போது இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, இந்த 1 பிளாக்கை என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணால் சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக. அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா எனக்கு இந்த மைன்கிராஃப்ட் 1 பிளாக்கை பற்றி ஒன்றுமே தெரியுது. இங்கே பாருங்கள் பன்னிக்குட்டி, பன்னிக்குட்டி உன் சொந்தக்கார பையில கீழே தள்ளி விட்டுட்டேன்டா, அதுக்கு பழி வாங்கிறாத்தடா, நீனும் போய் கீழே விழுந்து எனக்கு சோறு வேணும், ஒன்றை வச்சு தான் அடித்து திங்கணும் குழம்பு வச்சு. அதுக்கு முதல்ல இந்த ஃபர்னஸ் செய்யணும்னு நினைக்கிறேன். இவனில் இந்த கறி எல்லாத்தையும் சூடு பண்ணால் நம்மளுக்கு ஹெல்த் இல்லைனா ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டுட்டோரியல் பார்த்தேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போவும் கூட, நீ அப்படியே யூடியூப்லேயே எல்லா டுட்டோரியலையும் பார்த்துடலாம்லடா அப்படின்னு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, பாதி டுட்டோரியல் போட்டால் வரவே மாட்டுக்கு. எப்படின்னா இப்போ எப்படி சர்வே பண்ணணும் இதை மைன்கிராஃப்ட் 1 பிளாக்கில் அப்படின்னு போட்டால் சில வீடியோஸ்லாம் வருது. ஆனால் அவனுங்க சர்வே பண்ணுறதை தான் போடுறானுங்களே தவிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தர மாட்டேங்கானுவ. அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ போடும்போது இவங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கலான்ட்டு நான் கட்டிகிட்டு இருந்தேன். நடுவில் என்ன தோணுச்சுன்னா, இங்கே ஒரு டார்ச் தான் இருக்குது, அது நம்மளுக்கு அங்கே மைனிங் பண்ண வேணும். அப்படியே நம்ம இதை கட்டிகிட்டு இருந்தோம்னா இங்கே மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகி நம்மளுக்கு கொல்லுவாங்களேன்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இவனுங்க வேறு நான் தோன்ற இடத்துலையே வந்து நிற்கானுங்க. மாடு தள்ளி போறியா இல்லை கீழே தள்ளி விடுதா போகிறானான்னு பாருங்களேன். எரிச்சலாக இருக்குது மக்களே. என்ன மக்களே செய்கிறது. இதில் வேறு இந்த வெள்ளையாக ஒரு மக்ரூன் மாதிரி இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த மெலனுக்கு பக்கத்தில். அது என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரியுமா மக்களே? செஸ்ட்டு கிடச்சிருக்குப்பா. இதில் பொட்டேட்டோ, இது ப்ளூபெர்ரி, சீட்ஸு, முட்டை, அதுக்கப்புறம் இந்த மாட்டுத்தோல், இதுக்கப்புறம் நிறைய சீட்ஸு, மரம், ஆப்பிள், இதுங்க தான் கிடச்சிருக்கு. இல்லை மாடு தள்ளி போல கீழே விழுந்துட்டியா? விழலை. இல்லை தள்ளி நின்று இன்னொரு தடவை வந்தேன்னா நான் கொன்று போட்டுருவேன். நான் அப்போ ரொம்ப மோசமானவன். பாரு சொல்கிறது கேட்குதா இல்லையான்னு பாரு. போய் தொலைடா. ஐயோ இங்கே பாருங்க சங்கு சக்கரம் மாதிரி சுற்றுது. போடா டேய். இல்லை கீழே போ. எரிச்சல் ஏற்றிக்கிட்டு நம்மளுக்கெல்லாம் ஒரு மேலுக்கு தான் பொறுமை, அது வரைக்கும்லாம் பொறுமையே கிடையாது. அப்புறம் ஒரு டென்ஷனாகி போட்டுரும். ஆடு வந்துருச்சு. ஆடு உன்னோட உள்ளே எடுத்து நான் தூங்குறதுக்கு பெட்டு செய்யணும். கொஞ்சம் ஓரமாக போய் நின்று, இல்லைன்னா உன்னை பொறிச்சிடுவேன். மறுபடியும் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மைனிங் தான் போயிட்டு இருந்துச்சு. இது மைனிங்னு சொல்கிறத என்னத்தை சொல்லுன்னு தெரியல. ஜங்கில் போய் விட்டு வச்சுருக்கானுங்க மக்களே. பார்ட் 2 இது அப்கிரேடில் எப்போதுமே அவங்க சொன்னானுங்க யூடியூப்பில், எப்போதுமே இது கேவிங் தான் வரும் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தா எனக்கு ஜங்கிள் வந்திருக்கு. என்னடா கொடுமை இது. ஐயோ இன்னைக்கு எவன் முகத்தில் முழிச்சனோ தெரியல. சரி இங்கே பாருங்கள் மண்டபத்தில் போட்டு அறுக்கானுங்க. இங்கே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. கோழி ஓடி போயிரு, இல்லைன்னா ஒன்றையும் பொறிச்சு எடுத்துருவேன். சிக்கன் தந்தூரி நல்லா இருக்காதா சொல்லுங்கள். நான் சமைச்சா எதுவும் நல்லா இருக்காது. வாட்டர் மெலன் என்னடாச்சு. எனக்கு என்னோடய செல்லு, என் 4G செல்லுக்கு இதே பிரச்சனை தான். நம்ம 2 கையை வச்சு டேப் பண்ணோன்னா, இந்த இது டிஸ்பிளேயில் டேப் பண்ணோன்னா அது அமுங்க மாட்டேங்குதுங்க. என்னங்க செய்கிறது. முதல்ல ஒரு நல்ல செல்லை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்தமாரி மைன்கிராஃப்ட் வீடியோ பார்க்கணும். இங்கே ஒரு மாடு இருந்துச்சுல, எங்கே போச்சு? ஐயையோ கீழே விழுந்து தொலைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். பன்னிக்குட்டி ஓரம் போய் நில்லு. ஆடு கீழே விழுந்துடாத. விழுந்துரு. அண்ணா போச்சே. புல் செய்ய முடியாது, பெட்டு செய்ய முடியாது. இப்போ என்ன செய்கிறது. ஏன்டா முட்டை கண்ணை வச்சு எப்படி பார்க்குது பாரு. எனக்கு கேளை ஓடுங்களேன் அப்படி எரிச்சல் ஏற்றிக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு சிவராத்திரி தான் போல இருக்க, தூங்க முடியாதோ. சரி ஒரு ஆடை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது. ஒரு உள்ளு தான் கிடைக்கும், நம்மளுக்கு 3 உள்ளு தேவையில்ல. செஸ்ட்டு கிடச்சிருக்கு. கோழி தள்ளிப்போ. என்னங்க இது கிடைச்சதே கிடைக்கிது. எரிச்சலாக இருக்குது. இதில்
இப்படி கிடைக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதை எடுக்கிறது தான் பெரும் பாடாக இருக்குது. அந்த செஸ்ட்டை உடச்சா எல்லாம் கீழே போயிடுது. இப்படி ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குது. இல்லை கோழி மூஞ்ச பார்க்காத தள்ளி போய் நின்று இல்லை தொந்தரவு பண்ணாதீங்களே. இங்கே பாருங்கள் என் மண்டையை இடிச்சுக்கிட்டுருங்க அப்போலா கீழே. இல்லை நீனும் போ. செத்து போயிடுச்சு ஒரு அடியிலேயே. அப்படியே ஒரு அடி அடித்தோம்ல எங்க இப்போ தான் இப்போ ஒன்று கிடச்சிச்சில்ல 24 இருக்குல்ல நடுவில், அது பேர் என்னது, அது என்னது முதல்ல எனக்கு அது தெரியவே இல்லை. அதை வச்சுட்டு என்னெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது சத்தியமாக என்னன்னே தெரியாது, எரிச்சலாக இருக்குது. அதுதான் இது ஃபுல்லாக கிடைக்குங்க பாருங்கள், ஒரு ஸ்டாக்கே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நான் கீழே தூக்கி போட்டுருவேன், அது வேறு விஷயம். ஆனால் அது என்னன்னே எனக்கு தெரியாது. இதில் வேறு இந்த இடி வேறு இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த 1 பிளாக் வந்தது தப்பாக போச்சு போல இருக்குது. இல்லை மறுபடியும் மாடு வந்துட்டியா, அங்கிட்டு ஓரமாக போய் நிற்கணும். இங்கிட்டு வா இங்கிட்டு வா, இங்கிட்டு ஓரமாக நிற்கணும். அவனுக்கு பிளாட்ஃபார்ம் செய்கிறேன் பாரு, இங்கிட்டு வா. வாரானா என்ன? ஏலே முதல்ல இதை கெட்டிடும். ஏலே மூஞ்ச பார்க்காத, இதுக்குள்ளே போயிரு. இந்த வேலையை தாண்டி நீனும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இல்லை அந்த சைடு ஏமா போகிறேன், இந்த சைடு வாழ. ஐயோ, இதோட ரோதனையாக போகுது மக்களே. இதெல்லாம் எப்படிலாம் அடக்கலான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாட்டு பயில இதை எப்படி அடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, எரிச்சலாக இருக்குது இதோட. அங்கே பாருங்கள் செஸ்ட் மேலே ஏறி போய் நிற்கிது. ஐயோ, இதுங்கடா பைத்தியம்னு பார்த்தா இதுக்கு மேலே நாய் வேறு ஒன்றும் இல்லாத கையில் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். அது டேட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அங்கே டேட்டே இல்லை, காலி ஆகிட்டு. சரி மறுபடியும் இதை உடப்போம். இதே பிளாக் தான் வந்து தொலையுது. இங்கே பாருங்கள் எனக்கு என்னடா இது, அது என்னன்னே தெரியலல்ல. அது எதுக்குல எனக்கு கொடுக்கி. எங்கே பாருங்கள். ஐயோ, எரிச்சலாக இருக்குது மக்களே. என்ன மக்களே செய்கிறது? எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க மக்களே. இந்த 1 பிளாக் வந்ததுக்கு வேறு ஏதாவது போயிட்டுருக்கலாம் போல இருக்குது. அப்படி போகணுன்னு நினச்சேன்னா நம்ம செத்து போயிட்டாலும் இப்போ செத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி லேக் ஆகும் நீங்கள் நினைக்கிறதோட. இதில் வேறு நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ எங்களுக்கும் லிங்க் கொடு ப்ரோ, நானும் உங்கள் கூட வந்து விளாடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் அப்படி மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் செல்லு அவ்வளோதான், உங்கள் செல்லு கூட தாங்கலாம். ஏன்னா என்னோடது 4G மொபைலு, ரொம்பவே ஓல்டு, 7 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காலமாக இதை வச்சு தான் தட்டிக்கிட்டு கிடக்கேன். ஏன்னா இது எனக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் மாதிரின்னு கூட சொல்லலாம். இது என்னை விட்டுட்டு பிரியறதுக்கு மனசு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால தான் நான் இன்னும் இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இது ஒரு மெமரின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லு, என்னோடய லக்கியான செல்லு. அதனால தான் இத்தனை வருஷமாக என் கூட இருக்குது. இதனால தான் நான் புது செல்லு கூட வாங்கலை. இந்த மாடு பையனும் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே விழுந்திருப்பானோன்னு நினச்சி திரும்பி பார்த்தா என்னையே வெறிக்க பார்த்துட்ருக்கான், என்ன செய்கிறான்ட்டு. மறுபடியும் ஆடு வந்துடுச்சு. பிளாக் ஷீப், இந்த தடவை நான் உன்னை விட்றதா இல்லை, ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேயே கொல்ல போகிறேன். இந்த சைடு வா, இந்த சைடு வா, இந்த சைடு வந்து தொலையான். இப்போ அடிக்கிற அடி எப்போ அப்படி போ, ஓடு. இல்லை கீழே விழுந்துடாதே ராசா, நல்லா இருப்பேன். என்னோட அடி வாங்க ரெடியா? இல்லை, அந்த சைடு போய் இந்த சைடு தட்டும், அப்போ தான் இங்கே விழுவான். இல்லை கீழே விழுந்துடாதடா ராசா, டேய் விழுந்துடாதடா, நல்லா இருப்படா. செத்து போ. கீழே மட்டும் விழுந்துடாத, செத்து மட்டும் போயிடுவானா, சரியா? அது நினைக்கும். என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா? அப்படி நாமளே உன்னை வச்சு நான் காமெடி பண்ணுறேன். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதான் வாய்க்கு வர்றது எல்லாத்தையும் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம போடுற ஃபுல் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைப் ஏறினா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்க நண்பா. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாக்கே சேர்ந்துருச்சு. கீழே போங்களேன், எனக்கு தேவையில்லை நீங்கள்லாம். மறுபடியும் அதே தாங்கணுங்க. அப்படியே உடச்சிக்கிட்டு இருந்தேன், கோழி வந்துச்சு. கீழே, நீ எனக்கு வேண்டாம். எனக்கு சாப்பாடு நிறைய இருக்குது, மெலன் இருக்குது, வாட்டர் மெலன். இங்கே பார்த்திங்களா லேக் ஆகுது பாருங்கள். இதில் வேறு இந்த மழை வேறு பெஞ்சிக்கிட்டு ஊடையில் சாவடிக்குது. இன்னொரு ஆடு எப்படி ஸ்பான் ஆச்சு? நான் பார்க்கவே இல்லை, செத்து போச்சு. நம்ம அப்படியே அந்த உள்ளே எடுக்கலையோ? அட ஆமாம், எனக்கு ஞாபகம் மறதி அதிகமாகிட்டுங்க. நம்ம அப்படியே ஒரு ஆடை போட்டு தள்ள பார்த்தோம்ல, அதை நம்ம கொல்லவே இல்லை. ஐயோ, இப்படிப்பட்டவனா இங்கே என்ன தான் பார்க்க முடியும்? இதே மாதிரி பைத்தியகாரமான டிப்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிறான்லாம் கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனாலும் இருக்கும், நல்லாயிருக்கும். மாடு, நீ மட்டும்தான் என் கூட இருக்க, அங்கிட்டு ஓரமாக போய் நின்றா நீனும் உயிரோடு இருக்கலாம்.
அப்புறம் ரொம்ப நேரமாக இதுதான் மக்களை தட்டிக்கிட்டே இருந்தேன். இவங்களுக்கு போர் அடிக்கிறதுனால நான் இதுக்கு வந்து ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன். இல்லை இல்லை, இதுக்கு மேலெலாம் பொறுக்க முடியாது. நீ என்ன ரொம்ப தொல்லை பண்ணுற, கீழே ஓடு ஓடு ஓடு, நிற்காத. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் ஸ்பீட் ரன் தான், வேற என்ன பண்ணுறது, பார்த்துட்டு பாருங்க. அழகை நீட்டி ஆளை ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில் பச்சை குத்தின செய்தாய். உந்தன் பின்னால் நான் வருவேனோ, எந்தன் பின்னால் நீ வருவாயோ, ஓகே. பேக் டு த கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் டூல்ஸ் செய்ய போகிறோம். அது ஆல்ரெடி உடஞ்சி போன டூல்ஸு, அதனால் அது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா டூல்ஸும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் டூல்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபென்ஸு செய்ய போகிறேன். ஃபென்ஸ் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஃபென்ஸ் இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஃபென்ஸை செஞ்சு அந்த விலங்குகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடைச்சி போட போகிறேன். இப்போ இல்லை, ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படின்னு அவனுங்க பைத்தியக்கார பயிலுவேன். அப்புறம் அவனுங்க அடைச்சி போடணும் அதில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸி, ஒரு பிக் ஆக்ஸி செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேவ் அப்கிரேடுன்னு வந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது உடைக்கிறது, ஸ்டோன் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு எல்லாம் வேணும்ல இல்லவா, அதனால தான் இப்போவுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். மறுபடியும் தட்டிகிட்டு இருந்தேன்னா மறுபடியும் ஒரு செஸ்ட்டு. என்னடான்னு பார்த்தா இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க பாருங்கள். கிராஸ் பிளாக்கு, ஒரு 2 மரம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், ஒரு ஸ்டாக்குக்கு வச்சு ஒரு ஸ்டாக்காக ஒரு 17 ஆப்பிள் வந்துச்சு. இந்த ஆப்பிள் நான் சொன்னேன்னா ஏங்க என் வாயில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குங்க, அதாங்க பழிக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா குப்பையும் ஒரு இந்த செஸ்ட்டில் தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டு பாருங்கள் ஸ்டோன் ஓட அடி மிதி ஓட, சீக்கிரம். இந்த மழை வேற விட்ற மாதிரி தெரியல, ஒரு மழை இப்போதைக்கு விட்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடும். அடுத்த வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுனால காரணத்தினால். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம ஒரு ஷெல்டர் கட்டலான்னு இருக்கிறேன். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில், அற்புதமான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் கேப்டன். பாய், லவ் யூ கைஸ்.